Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிவார்ந்த பெருமக்களே, இந்த செயல் பணத்திற்காக அல்ல, நான் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்ற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக, அதன் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக என்பதை நீங்கள் உணர வேண்டும். இங்கே தமிழ் தேசியம், எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாலி பேச்ச அத்தி பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துல தாலி பேச்சு அத்து பேசுப்பா, என்ன வெத்தலா செத்தவங்கையில வெத்தலா கொடுத்த மாதிரி சவச்சவங்க பேசிட்டு, அது மாதிரி ஒரு தாலி பேச்ச அத்து பேசிடுவோம். முதல்ல இந்தியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, அது இந்தியம்னா என்ன, அதற்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது தொடக்க கட்டுரையிலே எங்களுடைய ஆசான், எங்களுடைய முன்னவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தெளிவாக விளக்கினார். இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கரடு சொல் போலவும், தீண்டத்தடாத ஒரு வார்த்தை போலவும், தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம், சாவரிசம், செப்பரேட்டிசம், நகர்ப்புற நக்சல், இது எல்லாம். ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது. 2026க்கு பிறகு ஒரு வாயிலும் வாயை திறக்க இங்கே எங்கள் உயிர் தலைவர் இன விடுதலைக்காக ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்த போது அந்த புரட்சிக்கான அவசியத்தை இந்த நிலத்திலே தெருவாக கொண்டு போய் சேர்த்தவன் எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள். இன்றைக்கு அவன் இந்த அரசியல், இந்த இனத்தின் உரிமை விடுதலைக்கான தேவை என்ன என்று எழுதி இந்த கட்டுரையை அவன் தம்பிகளும் பிள்ளைகளும் தெருவாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்து அறிவார்ந்த பெருமக்களே, கற்றிருந்த சான்றோர்களே, இந்தியம் என்பது ஒரு கற்பிதம், ஒரு உருவாக்கம். 563 சமஸ்தான இந்தியா, அதை அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீங்க, பல்வேறு தேசிய இனங்கள், அதை ஆண்ட சிறு பெரு மன்னர்கள், வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார். நம்முடைய போற்றதற்குரிய பெருந்தகை கண்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெற்று போட்டு பெயர் வைத்தான், அதற்கு இவர்கள் அப்பன் முறை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல. நான் போட்டிருப்பது போல சொல்வார்கள், மஞ்சள்ல ஒரு துணி, பச்சையில கொஞ்சம், சிவப்புல கொஞ்சம், ஊதால கொஞ்சம், கருப்புல கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு. இந்தியா ஒரு தேசம் அல்ல, நாடு, பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்று. அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது மாநிலங்கள் அவைதான். இது ரேடியோவே ஆல் இந்திய ரேடியோ தான், இந்திய ரேடியோலாம் கிடையாது. அதை எவர் இங்கே நாடற்றவரோ, எவருக்கு இங்கே மொழிவழியை பேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ, அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள். அதுதான் இந்த கட்டமைப்பு. நம்முடைய முன்னவர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளில் எல்லை விரிவாக்கத்திற்கும் வள சுரண்டலுக்குமாக இந்த தலைவர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறைக்கூடத்திற்குள் சிக்கிக் கொண்டது. அதுதான் யதார்த்த உண்மைதான். இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது. பல தேசிய இனங்களின் இறையாண்மை தான் இந்தியாவின் இறையாண்மை.
பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமை தான் இந்திய நாட்டின் ஒற்றுமை. இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்பாடு கிடையாது. தமிழன் பண்பாடு, தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு, கன்னடர் பண்பாடு, பீகாரியன், குஜராத்தியன் அவனவருக்கான இறையாண்மை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டாஞ்சோறு தான் இந்தியாவின் பண்பாடு, ஒரு கலாச்சாரம். உடனே இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், எந்த பாடையும் பாடு, அங்கிட்டு போய் பாடு, இதுதான் நம்முடைய கோட்பாடு. இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன், வெள்ளைக்காரன். இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன். ஏன் நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு பெயர் வைத்தவன் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற வெள்ளைக்காரன். இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம் தான் இந்த மதம். நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசைவமும், முருகனை வழிபடுகிற சைவர்கள், அதிலும் வீர சைவர்கள், மாயோனை வழிபடுகிற வைணவர்கள், புத்தரை வழிபடுகிற பௌத்தர்கள், குருநானக்கு வழியை ஏற்றுக்கொண்ட சீக்கியர்கள், இப்படி பல மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சியிலேயோ, அவன் ஆங்கில இந்தியனிலேயோ, அவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமிய இல்லையோ அவன் நாம் இந்து என்று சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்திலே சைவன் நானும் இந்து, வைணவன் அவனும் இந்து, சீக்கியன் அவனும் இந்து, பௌத்தவன் அவனும் இந்து, இப்படி அவனும் இந்து. இதுவும் ஒரு கூட்டாஞ்சோறு தான். இந்த கொடுமையிலிருந்து தப்பி வரலாம் என்றார் திராவிடர்கள் வந்தார்கள். இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள், அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள். திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள். இவர்கள் எங்கள் ஐயா டாக்டர் மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். எங்களுடைய தாத்தா தேவனைய பாவான தமிழ் பேரினம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். ஆனால் மதம் பரப்பந்த கால்கள் போ ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் யார்? நீங்கள் தமிழர்கள். உங்கள் தொன்மம் அறிய வேண்டும். அப்படி என்றால் வாருங்கள், என் பின்னாடி நடந்து வாருங்கள். நீங்கள் உங்கள் இனத்தின் தொன்மத்தை அறிய வேண்டும் என்றால் இன்றும் மலைகளிலே காடுகளிலே பலாயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருக்கிறது. மூலிகை செடிகள் வளர்ந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. இதில் எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும், இதில் எதை சமைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகும், நல்லது எது சுவையாக இருக்கும் என்று கண்டறியுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். உன் இனத்தின் தொன்மைத்தை நீ அறிவாய். எப்படி? இந்த கீரை பொன்னாங்கரையை சாப்பிட்டால் கண் பார்வைக்கு நல்லது, இது வல்லாரையை சாப்பிட்டால் நல்லது, இது தண்டங்கரை இதற்கு நல்லது, அகத்திக்கீரை சாப்பிட்டால் அகத்திற்கு நல்லது, இது சீரகம், இதை சேர்த்துக்கொண்டால் அகம் சீராகும். இப்படியெல்லாம் கண்டுணர்த்தவன் எவனோ அவன் உன் இனத்து முன்னோன். அதற்கு அவன் எத்தனாவது 1000 ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான். இந்த முருங்கைக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், அகத்திக்கீரை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், வல்லாரை இப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் கண்டுணர்ந்தவன் இல்ல. ஆனால் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் மலைக்காடுகளில் பயணியுங்கள், தேடி அறியுங்கள். அப்போது திருப்பி பாருங்கள் உங்கள் முன்னவர்களை, உங்கள் இனத்தின் தொன்மையை நீங்கள் அறியலாம் என்கிறார். நீங்கள் வாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள். அதற்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். தொல்காப்பியனே சொல்லுகிறார் 300 இடங்களில் என்பனார் புலவர். எனக்கு முன்னாடி பலவேறு இடங்களில் காண்பார். இப்ப நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2000 ஆண்டுக்கு முன்பது. யாரும் வல்லூருடைய அம்மாவுக்கு பிரசம் பார்த்தவங்க யாரும் இல்லைல்ல. ஒரு தோராய கணக்கு, 100-2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துக்கலாம். இதுல 1330 எழுதிக்கலாம். அம்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான். 5000 கூட எழுதிக்கலாம். 300 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே வைத்திருந்தால் இது ஒருங்கி போகும் என்றால், ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஓலை சுவடியில் எழுதி எழுதி கடத்திய எல்லாரும் நம் வணக்கத்திற்கு இருந்தார். நம்ம கைக்கு வந்தது கொஞ்சம்,
எத்தனை நொறுங்கி போச்சோ, எத்தனை யாக வழக்கு கொழுத்து தூக்கி போட்டானோ, அது போக நம்ம கைக்கு கிடைச்சது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினான் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் வைத்துக் கொண்டால் கூட ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்துப்பிழை ஏழு ஒரு அறிஞர் உலகம் மானுட சமூகம் மறுபேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறையை, ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யார்? இதைத்தான் இந்த கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே நாட்டரசன் கோட்டையிலே பிறந்த கம்பர் பெருந்தகை 15 நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட காப்பியத்தை 15 நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் அவ்வையின் ஆசிரியர் சீர்கலை சாத்தனான், இளங்கோவன், இவனுக்கெல்லாம் ஏன்டா தமிழ் சொல்லிக் கொடுத்தான்? தேடிப்போ, நீ யார் என்று தெரியும், உன் தொன்மம் தெரியும். எழுத படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோர் உலகத்திற்கு ஒழுக்கம், நாகரிகம், அறிவு, அறம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருக்க. ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும், ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும், எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட தொன்மை இனத்தின் மக்கள் நான். இப்ப ஆட்டத்துக்கு இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே படிப்பேன். இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி, திராவிடம் இருமொழி, இருமொழி கொள்கை. தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இந்திய மனசு மும்மொழி கொள்கை, இந்தி, இங்கிலீஷ், அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ். தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாமே எனக்கு தமிழ். ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி, அவ்வளவுதான். இந்திய அவர்கள் திணிப்பார்கள், இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தபின்னும் இந்த தேசம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விட்ட அறைவுகளுக்கு எழுந்து தீந்தமிழுக்காக இந்த உடலை தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள். இங்க 4 ஆள கவனிக்கணும். ஒண்ணு, இந்தியை திணிப்பார்கள், திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை? இந்த கேள்வி நீங்கள் எழுப்பணும். இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம். ஏன், எதற்கு, எப்படி? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த இடத்திலே கல்வி மாநில உரிமை, அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம், அதை வேடிக்கை பார்த்து கைவிட்டும் திராவிடம். இல்லை, கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி நிற்கும் அது தமிழ் தேசியம். என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம். மருத்துவம், மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்தி எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கின்றார்கள். காவிரியில் தண்ணி கேட்கிறோம், ஏன் தர மறுக்கிறார்கள்? இந்த கேள்வி. எங்களை அடித்து விரட்டுகிறார்கள், எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி. நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே, எங்களை
இருக்கிறார்களே, இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? இந்த 3 கேள்விகள் தான். ஏன், எதற்காக, எப்படி? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். மக்கள் சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள், அகதியாக இடம்பெயர்கிறோம். இந்த நாட்டின் தமிழ் பேரின மக்கள் இவர்கள் யார்? தெற்காசிய முழுமைக்கும் பரவாயில்ல பேரினத்தின் மக்கள். மற்ற எல்லா இன மக்களும் வந்து குடியேறுகிறது என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனியும் ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார். அறிவாசான அம்பேத்கர் ஆகச் சிறந்த உலகிலே ஆகச் சிறந்த கல்வியாளர். இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லாருக்கும் புதுமையாக்கினார். நரிமணம் பெற்றோர் எல்லோரும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோரும், கூடங்குளம் அணுகுலை எல்லோரும், மீத்தேன் எல்லோரும், என் நிலத்தில் வளங்கள் எல்லோரும். ஆனால் அவரவர் மாநிலத்தில் நீர் வளம் அவரவருக்கு. காவிரி கன்னடருக்கு, முல்லை பெரியார் கேரளாவில் வாழ்ந்த மலையாளிகளுக்கு. ஆனால் தமிழரின் வளம் எல்லோருக்கும் பொதுமை. இங்கே தமிழனின் பேரன்பு இழிச்சவாய் தனமாகவும் ஏமாற்றாகவும் ஆக்கப்படுகிறது. அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை. தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும். ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற போது தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீவிப்பது, அவன் விளைநிலங்களுக்கு தீவிப்பது, அவன் உடைமைகளை பறிப்பது, அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டில் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை வைத்தவனை உடையெல்லாம் கலட்டி அருள் நிர்வாணப்படுத்தி அவன் முதுகிலே ஓங்கி நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுகிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததா தமிழ் பேசி. இதேதான் அப்படியே கேரளா முல்லை பெரியார் என்னுடைய மலைகளை, என்னுடைய மலை வளத்தை, என் பூமி தாயின் மார்பை, என் தாயின் முளைமார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வந்த அருவி, அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது. அந்த மலையை நோக்கி கல்வாரி என்று கொண்டு போகிறாயே. ஆனால் முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை சிற்றணை பேரி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி நீரை சேமித்துக் கொள்ள அனுமதியை தர மறுக்கிற கேரளா. மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும், மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும்? அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம். எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம். இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம். ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது? எங்கள் வளங்களை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே, இதை எப்படி ஏற்பது? இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் என் உடன் பிறந்தார்கள். இதுதான் சுற்றி தனிதர மறுக்கிறார்கள். ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள், கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதுக்கு அற்ப பலர்கள் அல்ல. அறிவார்ந்த பெருமக்களே, சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லாத போது, வானூர்தி இல்லாத போது புதிதாக 5000 ஏக்கர் விண்ணூர்தி நிலையம். இதை திணிப்பது இந்தியம், அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம்.
ஏகூட்டி உளவண்டிய இடத்தில் எதற்காக ஏற்பட்டு என்று கேள்வி எழுப்புவது தமிழ் தேசியம். நீங்கள் ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள்? தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்புவது தமிழ் தேசியம். இந்தியை திணித்து என்னும் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பார்களோ என்று உயிரீகம் செய்த நடராஜனின் மூச்சு காற்று உழவுகிற இந்த மண்ணிலே அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தமிழர்கள். ஈழப்பனூர் சின்னசாமி மொழிக்காக கொளுத்தினானே உடம்பில் தீயை, அந்த பத்தி எரியிற நெருப்பில எரிந்த நெருப்பில எரிகிறவரா தமிழ் தேசிய பேரொழி புரட்சி தீ. சும்மா தமிழ் கடைசியா அது நாங்க மாப்போசியே பார்த்துட்டோம், சீப்பா ஆதித்தனாரை பார்த்துட்டோம், முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதரை பார்த்துட்டோம், அண்ணன் தங்கையை பார்த்துட்டோம், மறைமலை அடிகளை பார்த்துட்டோம், திருவிக்காவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்தேன். சீமான பாத்தியா அவன் தம்பி வரலாற்றிலே முதன்முறையாக இப்போது நீ எதிரியை சந்திக்கிறீங்க. வீரப்பன் என்ன செய்தார்? சந்தன காட்டை வெட்டி விட்டார், யானைகளை கொண்டு தந்தத்தை எல்லாம் விட்டார். சரி, வித்தவன் காட்டுக்குள் இருந்தான், வாங்கியவன் எங்கிருந்தான்? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு. அண்ணன் தம்பி தங்கைகளே, வித்தவன் எங்கிருந்தான்? காட்டுக்குள். வாங்கி வித்தவன் எங்கிருந்தான்? எங்கிருந்தான்? வித்தவனையை விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே, வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லையே. எதற்காக கைது செய்யவில்லை? இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது? இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்கள். இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் இருக்கின்றன. எவ்வளவு நேரம் வேண்டுமானால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரைகளை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல். அறிவார்ந்த பெருமக்களே, சொல்லிக்கொண்டே வரலாம், 1 2 அல்ல. தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள், இங்கே பேசுகிறவர்கள் சீமான் முன்னெடுக்கிறார் என்று இல்லை. பல 100 ஆண்டுகளாக எனக்கு முன்னவர்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற, அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம், உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த மக்கள். அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் நிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகள். அப்படித்தான் ஒன்னொன்னா ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை, குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை. உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோர் முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? மனச்சான்று இல்லை. ஏன் இல்லை? இந்த கேள்வி எவரிடத்தில் இல்லை. அங்குதான் நான் தமிழ் தேசியம் பிறகு. எதற்காக இல்லை? இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது? இந்த 3 கேள்வி. எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த வாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேண்டும். அவர் கேட்ட ஒரு கேள்வி, தம்பி உண்மையிலே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லையா? அப்புறமா அவர் குறிச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிட, என் பேரே பழனிசாமி தானே, நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. கற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான். கொடுத்தவர்
பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு நடக்க முடியும்? இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம்? தெரியுதா? இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போன கன்னட தெலுங்கு கன்னடமும் கணிதெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்ததுவே எல்லாருக்கும் புத்தாண்டு எதுன்னு தெரியுங்களா? உனக்கு எதுங்கிறது? எங்க ஐயா சொல்றாரு, இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம். அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ் தான். மொழியில் ஆங்கிலம் எங்க அப்பா அறியாரு 500க்கும் மேற்பட்ட சொல்ல என் அன்னை தமிழ் ஆங்கிலத்துக்கு தட்டுல பிச்சையா போடுது. எடுத்துக்க. என்னுடைய கொள் அவனுடைய கிளி, என்னுடைய உடல் அவனுடைய எஸ்போர்ட் ஒரு சடல், என்னுடைய பேச்சு எஸ்போர்ட் ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு எஸ்போர்ட்டா ஸ்பாஞ்சு. உடல் அவன் சடலம் தான். என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பைய மொழியை வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்து அடுத்தவன் மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம். இயேசுபிரான் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. உருவாக இருக்கிறது. நீ எனக்கு ஆங்கிலம் படி அது படி. பிரிட்டன்ல பிச்சைக்காரங்க இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறா. அமெரிக்கால பள்ளிக்கூடம் போகாத கூட ஆடும் அழகா ஆங்கிலம் பேசுறான். அது அறிவா? இல்ல ஹிந்தி படி ஹிந்தி படிச்சா வேலை எடுக்கணும். எதுக்காக ஒன்றை படிப்பேன்? ஏன் ஒன்று சத்தியம் வைக்கலாம்? இது சோழ பப்படி சொத்து வைக்கிறவங்க எந்த விடுதியிலையாவது நம்ம வேலை செய்யறாங்கடா. எல்லாம் இடிக்கிறாங்க. காடி கராக ஜல்தி யாரோ பாடி கராக எல்லாம். இந்தியம் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் எல்லா மொழிகளின் தேசிய நன்களையும் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். தான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு. உனக்கு புத்தாண்டு தெரியும். ஆனால் கன்னடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஓடத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை? ஆமா, ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்தியனும் இல்லை திராவிடனும் இல்லை, நீ தமிழ் தேசியம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் மைதான். சும்மா கதை விடுவான். அன்னைக்கு சீமான் இவெல்லாம் ஒரு ஆளா சீமான் விடுவான், கலைஞர் எழுதுவான். இவெல்லாம் ஒரு ஆளா. அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல, என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையா தம்பி, உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையான நீ பதறிக்க கதறிக்க செதறிக்க. தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு. அது ரெண்டு ஒண்ணுதான். நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. 26க்கு பிறகு திராவிடம் மண்ணுதான். தமிழ் தேசம் மட்டும்தான். இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி பாணியை தொந்தரவு பண்ணிடுவான். நாங்க போராட வந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவேன். அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரிக்க மாட்டீங்க. நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராட்டங்களா பரவலில் இருக்கிறீங்க. நீ தான் நேர்காண நீ தான் விசாரிச்சீங்களே. எனக்கு ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பதிவு செய்வதிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் இருக்கிறதா? ஹிட்லர் தெரிவிக்க மாட்டான். இந்த ஆட்சி என்னை இப்படி சித்திரவதை செஞ்சாலும் வாக்குமூலத்தை வாங்கி அப்படின்னு வெளியிட்டு அது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு எப்படி இருக்கு? எது
துப்பாக்கி எடுத்து ஒரு போனா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரி டெக்னிக்கல் ஏதாவது என்ன என்ன மாதிரி ஆட்சி, என்ன அதிகாரம் இருக்கு? சேர்ந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பழச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்லை, அதுக்கும் காசு இல்லை. எங்க வய மக்கள் 5 மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது கிளம்பி பொழுது சாய உடச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலில் பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு முடி பிதுங்க, கண்ணை சொல்ல தொங்க, வெம்பாடு வளைச்சு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்கு இருக்கிற பண்டிகை. அதுக்கு அரைக்கிற அரிசி, கொஞ்சம் சக்கரை, ஒரு முளை கரும்பு, ஒரு முளை கயிறு, அது ஓடிக்காம அவன் சரணடைஞ்சுட்டான். பேசிக்கலாம், வாங்க விடுங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இவன் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுங்க? என்னக்கே வந்து போறவாங்க, என்னக்கே வந்து போறியா உனக்கு? அதுல உங்க கட்சிக்காரர்கள் சொல்லுவார், அது நானே ஒண்ணு பண்ணீங்க. நான் சொன்னேன், என் கட்சி கூட்டத்தில் வந்து நின்று இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொழியும் ஆர்ப்பாட்டம். கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி? யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். நாம் தான் கட்சி. எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோடும் முன்னோடும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளா முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையை சம்பளம் கொடுக்கும், சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த கேள்வி எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிற எவன் என்னோட கூட்டணி. நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியின் தந்தையும் என்னோட கூட்டணி. 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்னோட கூட்டணி. 17 ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணியை தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி. ஓய்வற்றவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி. இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி. அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி இருக்கிற கூட்டணி. ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்? அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான இந்த மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்திய. அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, லால்பகதூர் சாஸ்திரி சினிமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர். பிறகு ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியா, வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இந்த 3 கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய மக்கள் தலையெழுத்தி மாறி போனது. அறிவார்ந்த தம்பி தம்பிகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இனமீட்சிக்காக ஒரு வீரம் இருந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவர், அவரை வீழ்த்தி தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள்
கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர். செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பைகளா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தம்பிகள். தமிழ் தேசிய விடுதலை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கண்ணிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். தமிழ் தேசிய அரசு செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க கையிலாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படையான நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை. இதை வீழ்த்துவது என்பது தம்பி நீ நீட்டமும் மணக்கவும் முடக்கவும் வைக்கிறது குடையில தம்பி. இந்த பெருந்தலைவரின் அரசியல் புரட்சி படை. ஆயுதம் யுத்தம் வைத்ததாய் அரசியலால் வென்று முடிப்போம். அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் என் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தறிய அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை தொகுத்து படுத்து ஒவ்வொரு தலைமுறை தம்பிகளின் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டத்திற்கும் உரியவன். துணிந்து இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன். இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.